2018 ஜனவரியில் அவரிடத்தில் நாம் வைத்த கோரிக்கை, மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, திரைத்துறையில் இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற நீங்கள், உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கிற நீங்கள், மக்கள் உங்களை நேசிக்கிறார்கள், அரசியலில் உங்களுடைய பங்களிப்பு வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மேடையில் இருந்து நீங்கள் இறங்கும் போது அரசியலில் நான் முழுமையான அரசியலில் ஈடுபடுவேன், முழு நேர அரசியலில் ஈடுபடுவேன் என்கின்ற உறுதியை நீங்கள் தெரிவித்துவிட்டு இந்த மேடையில் இருந்து இறங்கினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர் பேசும்போது சொன்னார். அதேபோல் வருகை தந்து வீட்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் 2018 ஜனவரி திங்களில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய துணை முதலமைச்சர் அவர்கள் இளம் வயதிலிருந்து, சிறு வயதிலிருந்து, குழந்தை பருவத்திலிருந்து இயக்கத்தை ஒட்டிய இயக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல விஷயங்களில் பலவாறாக இன்றைக்கு முன்னிறுத்தப்பட்டார். அவர் இன்றைக்கு சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்றாலும், சைதை தொகுதி மக்களின் சார்பில் 2018 ஜனவரியில் அவரிடத்தில் நாம் வைத்த கோரிக்கை, மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, திரைத்துறையில் இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற நீங்கள், உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கிற நீங்கள், மக்கள் உங்களை நேசிக்கிறார்கள், அரசியலில் உங்களுடைய பங்களிப்பு வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மேடையில் இருந்து நீங்கள் இறங்கும் போது அரசியலில் நான் முழுமையான அரசியலில் ஈடுபடுவேன், முழு நேர அரசியலில் ஈடுபடுவேன் என்கின்ற உறுதியை நீங்கள் தெரிவித்துவிட்டு இந்த மேடையில் இருந்து இறங்கினால் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன். மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர் பேசும்போது சொன்னார், சுப்பிரமணி மேடையிலிருந்து இறங்கும் போது அரசியலில் முழுமையான அரசியலில் ஈடுபடுவேன் என்று சொல்லிவிட்டு இறங்க வேண்டும் என்று சொன்னார். நான் முடிவெடுத்து விட்டே இந்த மேடையில் ஏறி இருக்கிறேன், நான் முழுமையான அரசியலில் ஈடுபடுவது என்று.